வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. இன்னையிலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கேனாங்க, இந்த கோச்சார அமைப்பில், அதாவது 1வது வீட்டிலிருந்து 12வது வீடு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வச்சு தான் நாம் ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு வீட்டில் கிரகம் இருந்தால் என்ன பலன், கிரகங்கள் இல்லாட்டி என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம கிரகம் இருந்தால் தான் சொல்லிட்டு வரோம். கிரகம் இல்லைன்னா நம்ம சொல்கிறது இல்லைங்க. ஆனால் இன்னையிலிருந்து இந்த 12 வீட்டில் எந்த கிரகம் இருக்குது, அது இல்லைனா என்ன, இருந்தால் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக, கொஞ்சம் டீப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு ராசி சொல்லலாம்னு இருக்கிறேங்க. இதை இன்னைக்கு இந்த ராசி பலன் கூர்ந்து கவனிங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்படியே ஃபாலோ பண்ணலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு ராசி பலனுக்கு போகலாங்களா? 12/1/2026 திங்கட்கிழமைங்க. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதிங்க. இன்றைக்கி சமநோக்கு நாளுங்க. இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:30 to 7:30ங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி காலையில் 9:30 to 10:30ங்க. மறுபடியும் இரவு 7:30 to 8:30ங்க. இன்றைக்கி ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30க்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் 1:30க்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்றைக்கி காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடியுதுங்க. இன்றைக்கி சூளம் கிழக்கு திசைங்க, பரிகாரம் தயிருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை, அதாவது மதியம் சொல்லலாத 3:55 வரைக்கும் இன்றைக்கி நவமிங்க. அதுக்கப்புறம் தசமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி இரவு 11:49 வரைக்கும் சுவாதி, அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரமாக மாறுது. இன்றைக்கி யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 6:32 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் இரவு 11:50 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் தானுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 11:50 வரைக்கும் உத்திரட்டாதீங்க. அப்புறம் லேட் நைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி வருதுங்க. சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான கோச்சார அமைப்புடன் சேர்ந்த ராசி பலனை பார்க்க போலாங்களா முருகா? வாங்க போலாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு லக்னத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கார். இருந்தால் கூட ராசியில் எந்த கிரகம் இல்லைங்க. இருந்தால் கூட உடம்புல ஒரு விதமான தெம்பு தானாக வரும் பாருங்க, அமோகமாக இருப்பீங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் என்னாகும், பேசுகிறப்போ யார்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசணுங்க. வார்த்தைகள் தடுமாறுவதற்குண்டான வாய்ப்பு, நான் தடுமாறுறேன்ல அந்த மாதிரி தடுமாறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க 2ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு தைரியம், மனதிடம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பழைய விஷயத்தை ஏதாவது யோசனை பண்ணி கொஞ்சம் தயக்கம் காட்டிட்டு அதை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருக்குங்க. சரிங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அது சுகஸ்தானங்க. அது காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குதுங்க. இருந்தால் கூட உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதிக்கு குறைவு இல்லைங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் புத்திஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பசங்க உள்ள விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் ஆன்மீக நாட்டம் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் ஸ்தானம் அது காலியாக இருக்குதுங்க. இருந்தால் கூட கடன் தொல்லைகள் ஓரளவு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதனால் சமாளிச்சிடலாங்க இன்னைக்கு. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், உங்களுக்கு கலத்திர ஸ்தானம். இங்கே சந்திரன் இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்குதுங்க. தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை மேலோங்கும் இன்னைக்கு. 8ஆம் வீடு உங்களுக்கு இன்னைக்கு அஷ்டமஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. அதாவது எம்டிஆர் ஒன்று கிரகங்கள் இல்லை. அதனால் பெரிய கண்டங்கள், பெருசாக கஷ்டங்கள், நஷ்டம் எதுவுமே இல்லைங்க. நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். 8ல் எதுவும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், இப்படிங்க சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படி 4 கிரக அமைப்புகள் சேர்ந்து இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. அதனால் அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம் மேசராசிக்கு இருக்குது. 9 அருமையான காலகட்டம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா தொழில் ஸ்தானம், அதுவும் எம்டியாக இருக்குது. இருந்தால் கூட வேலையிலிருந்து வந்த மந்தநிலை மாறி கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? அமோகமாக இருக்குதுங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எங்கிருந்தோ ஒரு எதிர்பாராத உதவி அல்லது பண உதவி ஏதோ ஒன்று கைக்கு சேரக்கூடிய தன்மை மேலோங்கும்னு வச்சுக்கங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அது விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரிங்க. உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் கிரகங்கள் நிறையா இருக்குதுன்னு முதலே பார்த்தோம். அதனாலேயே உங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு அமோகமாக கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் தெரியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதனால் புதுசாக ஏதாவது முதலீடு செஞ்சீங்கன்னா அதில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக இருக்குதுங்க. சுபகாரியங்களோட பற்றி பேச்சு இன்றைக்கி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7ல் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த வாரமே உங்களுக்கு திருவிழா கோலம் போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னைத்த நாள் அப்படி ஒரு பலன் இருக்குது.
காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் இருந்தால் சின்ன சின்ன ஊழல்கள் கொஞ்சம் மறைஞ்சு, இன்றைக்கி ஊழலெல்லாம் மறைஞ்சு கூடலில் ஆரம்பிக்கும். காதல் செழிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குருவோட பார்வை ஓரளவுக்கு இருக்குது. அதனால் படிப்பில் ஆர்வம் இருக்குதுங்க. ஆனால் கவனம் அங்கங்கே சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற முருகா, அஸ்வினி வந்துங்க. ராகு 11 பலமாக இருக்கார் உங்களுக்கு. யாருக்கு? அஸ்வினிக்கு. அதனால் நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் விளங்க போது, தொடங்க போது, புது வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே சமயத்தில் 9 கிரக சேர்க்கைகள் நிறையா இருக்குங்காட்டி அப்பாவோட வழியிலிருந்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், லாபம் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கார். மாந்தி இருக்கங்காட்டி மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அது ஒரு இண்டிகேஷன் இருக்குதுங்க. விரையச்சனியும் இருக்கார். விரையச்சனி இருக்காட்டி செலவுகளை இழுத்து விடக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி கொஞ்சம் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனம் வைங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் இன்றைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, அன்னைக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் வெளியூர் பயணங்கள் மூலமாக மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்க, அமோகமாக இருப்பீங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்களுக்கு அம்மணிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று சேரக்கூடிய தன்மை இருக்குது. அது அம்மனின்னு சொல்லலாம், அல்லது நண்பிகள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் பெண்கள் வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு வழி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் 5ல் கேது இருக்கங்காட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, அல்லது குறைஞ்சபட்ச குலதெய்வ கோயிலை மனசார நினச்சிக்கிட்டு அந்த சாமியை கும்பிட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இன்றைக்கி குழப்பமெல்லாம் நீங்கிரும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? 11ல் ராகு இருக்கங்காட்டி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு லாபம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுது. இது பரணி. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா, சூரியன் 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதாட்டு அரசாங்க காரியங்கள் எதாக இருந்தாலும் தடையின்றி நடக்குங்க, கவலைப்படாதீங்க. புதனுடைய சேர்க்கை இருக்குதுங்க இன்னைக்கு. புதன் சேர்க்கைங்கால பேச்சில் ஒரு காரியத்தை சாதுரியமாக ஏதோ ஒரு வகையில் பேசி சாதிக்கக்கூடிய தன்மை மேலோகும். செம்ம புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெளிப்படுங்க. உஷாரான பார்ட்டி இன்னைக்கு. குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு கூட நல்ல வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. அதே சமயத்தில் 12ல் சனி இருக்காருங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க, ஏதோ ஒரு கவலைகள் மனசுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர், வெள்ளை கலர் ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கு. 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் முருகனுக்கு செவ்வரளி பூ கொண்டு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி ஒரு பூ விளக்கு போடுங்க. எல்லாமே சுபமாக நடக்கும். முருகன் கூடவே வந்துடுவார். வேலையில் யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க, அது பின்னாடி ரொம்ப சிக்கலாகி போயிருக்கு. அதனால் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க, வேகமெல்லாம் போகாதீங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்னைக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு மாந்தி அங்கேயே தங்கியிருக்கார். சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சுறுசுறுப்பாக நீங்களே எந்திரிச்சு உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திக்கணும். சரிங்களா? 2ஆம் வீட்டில் அங்கே குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதனால் எந்த பேச்சு பேசினாலும் வார்த்தைகளில் நிதானம், உஷார்த்தன்மை வேண்டும். ஆனால் பழைய சேமிப்பு ஏதாவது சேவிங்கில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ இடத்துல கை கொடுக்கும். 2ஆம் வீடு அப்படி சொல்லுது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் கொஞ்சம் காலி எம்டியாக இருக்குது. இருந்தாலும் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரும். இப்படியா அப்படியா அப்படிங்கிறது குழப்பம் வருங்க. எதாக இருந்தாலும் பெரியவங்கிட்ட தகுந்த ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது நல்லது. 3ஆம் வீடு காலி. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கங்காட்டி வீட்டில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுத்து நிதானமாக அமைதியாக இருப்பது இன்றைக்கி நல்லது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானம் காலியாக இருக்குது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் படிக்கிறாங்களே என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பாருங்கள். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் இருக்கார். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால சின்னதாக மன அழுத்தம் வரக்கூடிய என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அந்த திறமை இன்னைக்கு ரிஷபராசி அமோகமாக இருக்குது. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குதுங்க. பார்ட்னர்ஷிப், தொழில் வியாபாரத்தில் பண்ணுறீங்களா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்து இருந்துக்கோங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு இருக்குது. இந்த 4 பேரும் இங்கேயே தங்கியிருக்காங்க. அதனால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி நேயர்களே. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம், அதுவும் எம்டியாக தான் இருக்குது. தெய்வ அனுகூலம் வேணும்னா நீங்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். 10ஆம் வீடு ராகு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்படி இருந்தால் வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போது பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது. ஓகேங்களா? 11ஆம் வீடு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பொறுமையாக இருந்தாலும் லாபம் நிச்சயம் சேரும். கையில் கொஞ்சம் காசு தங்கும். தொழில் வியாபாரம் தப்பு இல்லைங்க. 12ஆம் வீடு விரயஸ்தானம், அங்கே அது காலியாக இருக்குது. அதனால் தேவையற்ற செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. காசு கொஞ்சம் மிச்சமானு வச்சுக்கங்களேன். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு இருக்குங்காட்டி வேலையில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீங்க. பாராட்டுகள் தேடி வருங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபத்தில் பலமாக இருக்கார். அதனால் இரும்பு மற்றும் கமிஷன் வியாபாரம் அமோகமாக செயல்படும். அட்டகாசங்க.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் குரு இருக்கார். குரு இருக்காட்டி குடும்பத்தில் இருந்த பண கஷ்டம் நீங்கி ஒரு சந்தோஷம் பிறகு பாருங்கள், அலாதியான சந்தோஷம் அற்புதமாக இருக்குதுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 8ல் 4 கிரகம் சேர்ந்து இருக்கங்காட்டி சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். ரைட்டுங்களா? கோபத்தை குறைச்சிக்கோணுங்க, பார்த்து அம்மனியோட அனுசரித்து போய்க்கோங்க. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டா இந்த நாளை இனிமையாக ஒரு தாம்பத்தியம் சிறக்கக்கூடிய நாளாக கொண்டாடலான்னு வச்சுக்கலாம். காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, ரகசிய காதலில் கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்டுக்கு தெரியாமல் காதல் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சிக்கலாக இருக்குது. வெளிப்படையாக பேசுறது இப்போதைக்கு வேண்டாங்க. அம்னிட்டையும் பேச வேண்டாம், வீட்லையும் தெரிய வேண்டாம். கொஞ்சம் கமுக்கமாகவே இருங்க. இன்னைக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை செல்ஃபோன் பார்க்குறது, ஜாலியாக விளையாட டைவர்ட் ஆகிறது எல்லாமே இருக்குதுங்க. படிப்பில் மட்டும் கவனம் வைக்கவங்களுடைய தன்மை இருக்குது. கொஞ்சம் கவனமாக படிங்க. நட்சத்திர பலனில் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா, சூரியன் 8ல் மறைஞ்சிருக்கார். அதனால் அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதீங்க. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 11ல் சனி இருக்கார். 11ல் சனி இருக்கங்காட்டி மூத்த சகோதர வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் பாருங்கள், அமோகமாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குங்க. 4ல் கேது இருக்கார். 4ல் கேது இருந்தால் வீட்டை பராமரிப்பதற்கு உண்டாக கொஞ்சம் பணம் செலவாகும். பணம் செலவானாலும் அதுக்குண்டான வரவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் குரு வக்ரமான பார்வையில் இருக்கார். அப்படி இருந்தால் இழுவரியாக இருந்து வந்த காரியங்கள் திடீர்னு முடிச்சு கொடுத்துருவார். அந்த அளவுக்கு கார்த்திகை நல்லா இருக்குது. ஓகேங்களா? ரோகிணிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திரன் 6ல் இருக்கார். அதனால் தேவையில்லாத யோசனைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் யோசனை பண்ணிட்டு மூளை துருதுருன்னு வேலை செஞ்சுட்டே இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் யோசனைகள் ஏதாவது விட்டுட்டு நீங்கள் நிம்மதியை தூங்குங்க முதல்ல. ஓகேங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. அதே சமயத்தில் 10ல் ராகு இருக்கார். 10ல் ராகு இருக்காட்டி வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப்போ காத்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான அமைப்பு. ராகு அடுத்தது சுக்கிரன் 8ல் இருக்கார். அதனால் ஆடம்பரமாக செலவு பண்ணணும், ஆடம்பர பொருட்களை வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் அலாதியான ஒரு மகிழ்ச்சி, கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் பாருங்கள். சுக்கிரன் உங்களை சுத்த வைக்காமல் ஜாலியாக இருக்க வைக்கிறார். செவ்வாய் 8ல் இருக்கார். நெருப்பு சம்பந்தமாக ரைட்டா வேலை செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்லுவீங்க, ஐயா நான் போய் தோசையாக சொல்கிறேன், அடுப்படையில் வேலை செய்கிறவனு சொல்லிங்க. எந்த நெருப்பில் வேலை செய்யணும் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு புதன் 8ல் இருக்கார். புதன் 8ல் இருக்கங்காட்டி என்ன ஆகுனா, கணக்கு வழக்குகளை மிக தெளிவாக பார்ப்பது ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்களேன். 11ல் சனி இருக்கார். அந்த சனி பகவானால் நீண்ட நாள் ஆசைகள் மனசுக்குள்ளே இருந்தால் நிறைவேறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, நல்லா அமைப்பில் இருக்கிறார். மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்னத்தில் மாந்தி இருக்கார். தலைவலி இல்லைன்னா சின்ன உடம்பு வலி, ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார், அதை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் 2ல் குரு பகவான் பக்ரமாக இருக்கார். அதனால் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரிஷபராசிக்கு அப்படி அது ரிஷபராசி மிருகசரிசத்துக்கு கொஞ்சம் அமோகமாக இருக்குது. ரைட்டா? இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சாண்டல் ஆர் பச்சை கலருங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் 6ங்க. இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு போட்டு வணங்குங்க. கஷ்டமெல்லாம் பனி மாதிரி விளையும். சூரியனை கண்ட பனி இப்படி ஓடுது, அதுபோல் போயிடும். இன்றைக்கி யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து எதுவும் கையெழுத்து போடாதீங்க, அது சிக்கல் வர வாய்ப்பு தெரியுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க, ஏதாவது தர்ம காரியம் பண்ணுங்க, மனசுக்கு ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். போயிட்டு விட்டுங்களா ரிஷபராசி நேர்களே, நல்லது பலிக்கட்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு லக்னத்திலேயே குரு பகவான் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார், ராசியிலே இருக்கார். அதனால் பழைய ஞாபகங்கள் ஏதோ ஒன்று வந்துட்டு போகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே தனஸ்தானம் சொல்லுவாங்க, அது காலியாக இருக்குதுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சுங்க அப்படின்னு நினைப்பு வரும். கவலைப்படாதீங்க, வரவு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்கன்னு வச்சுக்கங்களேன். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ஒரு தைரியம், ஒரு உற்சாகத்தை கொடுக்குறார். மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம், தைரியம் கிடைக்குங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதில் 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. வீட்டில் ஒரு அமைதி கிடைக்கும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அங்கே இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுக்கு கற்பனை திறன் கூடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ருண ரோகஸ்தானம் சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க, அது காலியாக தான் இருக்குதுங்க. அதனால் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது 6ஆம் வீடு காலியாக இருந்தால். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இப்படி 4 பேர் இங்கே இருக்காங்க. அதனால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத விவாதங்கள் 1-2 இஷ்யூஸ் வரும். அதனால் அது விவாதம் வேண்டாங்க, அனுசரித்து போய்க்கோங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம் காலியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் விலகிரும், கவலைப்படாதீங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். நினச்சது நடக்கக்கூடிய தன்மை வெளியூரில் நடக்கும். 9ஆம் வீடு அப்படி இருக்குதுங்க.
10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். வேலைப்புல கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற அங்கீகாரத்தையும் கொடுத்துருவார் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் அதுவும் காலியாக இருக்குதுங்க. நண்பர்கள் மூலிமா ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் பாருங்க, அமோகமாக இருப்பீங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி அங்கே தனியாக இருக்கார். அதனால் அனாவசிய செலவுகள் வரலாம். சில சமயம் தூக்கம் இல்லாத புரண்டு படுத்து ஓட்ட மாதிரி இருக்குது. அது மாதிரி சின்ன பிரச்சனைகளை எட்டி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது 12ஆம் வீட்டில். சரி, உங்கள் உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் பொறுப்பான பதவிகள் தேடி வரும். வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் 7ஆம் வீட்டில் பல கிரகங்கள் சேர்ந்துருக்குங்காட்டி புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. வியாபாரம் தொழில் சூடு பிடிக்கும், தைரியமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே குரு இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதனால் குடும்பத்தில் உள்ள பேச்சுக்கு மதிப்பு கூடும், கௌரவம் உயரும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்திலுடைய கிரக சேர்க்கை என்னாகனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து டக்குன்னு சரியாயிடும். பிரச்சனை வர மாதிரி இருக்குது, டக்குன்னு சரியாயிடும். அதே சமயத்தில் ஒருத்தர் அனுசரித்து போகிறது மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குன்னு பொங்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் காதலில் இருந்த தடைகள் நீங்கும். கல்யாண பேச்சுக்கள் ஒரு சுபமாக முடியக்கூடிய தன்மை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. பசங்களை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 7ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. சரிங்களா? நட்சத்திர பலன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வந்து இன்னைக்கு புதன் 7. ராசிநாதன் உங்களுக்கு புதன் வந்து 7 இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு சாதுர்த்தியம், பேச்சு மூலியமாக காரியத்தை சாதிப்பீங்க. வியாபாரம் தொழில் லாபம் பெருகும். 10ல் சனி இருக்கார், 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்படின்னா வேலையில் மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பு வைக்காதீங்க. நான் பார்த்துக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்கணும் சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. வேலையாக கரெக்டாக இருங்க. மிருகசீரிசம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ல் கேது இருக்காரா. கேது இருக்காட்டி இளைய சகோதரர்கள்கிட்ட உறவில் கொஞ்சம் விரிசல் வரலாம். கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து போய்க்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ராகு வந்து 9ல் இருக்கங்காட்டி குலதெய்வம் அருள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க இன்னைக்கு. ஓகே. திருவாதிரை அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகு 9ல் இருக்கார். அதனால் திடீர் அதிர்ஷ்டம் கதவை டொக்குன்னு தட்டு. இன்னைக்கு பெரிய மனுஷனுடைய நட்பு இன்னைக்கு எதிர்பாராமோட கிடைக்கிற கொண்டு வாய்ப்பு திருவாதிரைக்கு இருக்குதுங்க. 5ல் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருக்கங்காட்டி என்னாகும், பிள்ளைகள் மூலிமா மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வரும். அதே சமயத்தில் வந்து குரு வந்து வக்ரமான ஸ்டேட்டில் லக்னத்தில் இருக்கார். அதனால் பழைய கடன்களை அடைப்பதற்கும் ஒரு வழி கிடைக்கும் பாருங்கள், கவலைப்படாதீங்க. 12ல் மாந்தி இருக்கார். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. இல்லை உஷாராக போகும், கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் மனசில் ஒரு விதமான தெளிவு இருக்குதுங்க. கிளப்பம் நீங்கிரும், கவலைப்படாதுங்க, தீர்ந்து போயிடும். குழப்பம் இல்லாத வாழ்க்கை. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டு காரிய கை கொடுமணும். அதனால் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 10ல் சனி இருக்கார். ஆனால் புது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. புனர்பூசத்துக்கு அமோகமான வாய்ப்பு தேடி வரும், கவலைப்படாதீங்க. 3ல் கேது இருக்கார். ஆன்மீக காரியங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்வீங்க. இதுதான் உங்கள் லைஃப் ரொட்டீன் டுடே. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மஞ்சள் கலர் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு மனசார வணங்குங்க. கஷ்டமெல்லாம் காணாமல் போயிருங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் யாரையும் குறை சொல்லாமல் உங்கள் வேலையில் மட்டுமே கவனமாக இருங்க. மிதுன ராசி நேயர்களே, புதுசாக எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, புதுசாக ஒரு ஜாமீன் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். எதுக்கு ஒரு வாட்டி யோசனை பண்ணிக்கிங்களேன், முன்னாடி ஒரு வாட்டி. நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. கடகராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு லக்னத்தில், அதாவது உங்கள் ராசியில் எந்த கிரகம் இல்லைங்க. இருந்தாலும் அந்த ராசிநாதர் வந்து 4ல் பக்க பலமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தெம்பு, ஒரு உற்சாகம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் சேமிப்பு குறைஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் செலவு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் செலவுகள் ரொம்ப பெருசாக இல்லை, கட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம், அது கொஞ்சம் எம்டியாக இருக்குதுங்க. சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும், அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் அம்மா வழியில், அதாவது தாயார் வழியில் ஏதோ ஒரு லாபம் தரக்கூடிய தன்மை இருக்குது. வீட்டில் நிம்மதி இருக்குதுங்க, அது ரொம்ப முக்கியம். 4ஆம் வீட்டில் சந்திரன் அமோகமாக இருக்கார். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு புத்திரஸ்தானம் பாங்க, அதுவும் எம்டியாக இருக்குது. பிள்ளைகளோட திறமை வெளிப்படக்கூடிய நேரம் அப்படி இருக்குது, கம்பேரிசன் பார்த்தா அப்படி இருக்குதுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்குது. 4 பேரும் இங்கே இருக்குங்காட்டி மறைமுக எதிரிகள் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தால் கூட காணாமல் போயிடுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். 7ஆம் வீடு அங்கே வந்து கலத்தரஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் அம்மனியோடையோ அம்மனின்னா ஐயங்கோடையோ ஒரு ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு அக்கறை ஒன்று வேணும். சின்ன சளிப்பு, நம்மளையாட சளி பிடிக்கிறது, கொஞ்சம் பல்லு வலி, தலைவலி, கண்ணு வலி, இப்படி லேசாக இருக்கிற மாதிரி தன்மை இருக்குது. ஓகேங்களா? 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதுங்க, நல்லது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார்.
பாக்கியஸ்தானில் இருக்காடி கடின உழைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு. 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. வேலையில் புதுவிதமான பொறுப்புகள் ஒன்று வந்து சேரும். 11ஆம் வீடு இங்கே மாந்தி இருக்கிறதுனால லாபத்தில் சின்னதாக ஒரு தடை, ஒரு ஸ்பீட் பிரேக் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சமாளிச்சிருவீங்க. அதனால் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக். 12ஆம் வீடு குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதனால் சுப செலவுகள் வந்து போகும். பழைய கடன்கள் அடைச்சிருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் கிரகங்கள் நிறையா இருக்குது. 4 கிரகங்கள் இருக்குங்காட்டி வேலையிலிருந்து வந்த போட்டிகள் விலகும். உங்கள் கை இன்றைக்கி ஓரளவுக்கு ஓங்கும். இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி 9ல் இருக்கார். அதனால் மெதுவான ஆனால் நிலையான ஸ்திரத்தன்மையான வளர்ச்சி வியாபாரத்தில் தொழிலில் பார்க்க முடியும். கவலைப்படாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் 2வது வீட்டில் கேது இருக்கார். 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். வீண் விவாதங்களை தவிர்த்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்பீங்க. ஒன்றா சேர்ந்து குடும்பத்தை அமோகமாக கொண்டு போவீங்க. அழகுபடுத்துகிற விஷயத்தில், அதாவது கணவன் மனைவியை, மனைவி கணவனை, அல்லது 2 பேரும் சேர்ந்து வீட்டை ஏதோ ஒரு விஷயத்தில் அழகுபடுத்தக்கூடிய விஷயத்தில் 2 பேரும் பொறுமையாக செயல்படுவீங்க. அட்டகாசங்க. இன்றைக்கி காதலரை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சம்மதம் இன்றைக்கி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி காதலை வளர்த்துங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்திரன் இருக்குங்காட்டி மனசு ஒருநிலைப்படும். கவலைப்படாதீங்க. நோ டைவர்ஷன். படிப்பில் அதீத ஆர்வம் கூடும் நேரம் இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம். அவங்களுக்கு குரு வந்து இன்றைக்கி 12ல் வக்ரமாக இருக்கார். அதனால் வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பாருங்கள், அமோகம். 9ல் சனி இருக்கார். அதனால் நீண்ட காலமாக தடையாக இருந்து வந்த பல காரியம் இப்போ தடை விலகி கொஞ்சம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. 2ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவால் பேச்சில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. யாரும் வருத்தப்படாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் பேச்சு கொஞ்சம் மற்றவங்களை வருத்தப்பட மாதிரி வைக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 6ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அனுசரித்து போவாங்க. சரிங்களா? பூசம். அவங்களுக்கு சனி பகவான் 9லேயே இருக்கார். அதனால் கௌரவமான பதவிகள் தேடி வரும். ஊரில் மதிப்பு உயரும். பாருங்கள், சூப்பருங்க. 4ல் சந்திரன் இருக்கார். அதனால் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற யோகம் ஒன்றும் இன்றைக்கி பூச நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. சூப்பர். 8ல் ராகு இருக்கார். அதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் திருப்பி வரலினா கஷ்டப்படுவீங்க. அதனால் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை எங்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கோங்க. 6ல் செவ்வாய் இருக்குங்காட்டி உங்களில் ஏதாவது கோர்ட்டு கேஸு உங்களை வழக்கில் இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு வரும். அதனால் தப்பு ஒன்றும் இல்லைங்க. பூசம் சூழ்நிலை எப்படி? ஆயில்யம். ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் புதன் வந்து 6ல் கிரகங்களுடைய சேர்ந்த அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் சுய முன்னேற்றத்தால், சுய சிந்தனையால், சுய அறிவால் பகைவரை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. வேலைப்போல் அதிகமாக இருக்காது, குறைஞ்சது தான் இருக்குது. 11ல் மாந்தி இருக்கார். அதனால் வர்ற பணத்தை பத்திரமா சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு உண்டான பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. இல்லைன்னா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 2ல் கேது இருக்கார். கேது இருந்தால் என்ன ஆகும்? கண்ணில் சின்ன சின்ன உடல் தொந்தரவு நம்மளை ஏற்ற இங்கே வலி, வாயு, மூக்கு, கண், ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு சின்ன தொந்தரவுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எரிச்சல் கூட உடம்புல வரும். அதனால் உடம்பு பார்த்துக்கோங்க. 12ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் என்ன வீண் அலைச்சல்கள் பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும் கொஞ்சம் ப்ளூ கலரும் எடுபடுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் 2. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் விளக்கு போடுங்க. மனக்கவலையெல்லாம் தீர்ந்துருங்க. கவலைப்படாது. இன்றைக்கி அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு குறைபாடு இருக்குது. அதை கொஞ்சமாக உடனே கவனிச்சுக்கோங்க. யாரையும் குறைச்சி மதிப்பிட்றாதீங்க. அமைதியே சிறந்த ஆயுதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அமைதியாக இருப்பது கூட ரொம்ப நல்லது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? லக்னத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் அதாவது ராசியிலேயே இருக்கார். அதனால் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்குது. எடுத்தோமா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரெட்டிப்பு மனநிலை இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு கோயிலுக்கு போகணும்ப்பா, ஒரு அன்னதானம் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் ஆன்மீக தெளிவு கிடைக்கும் பாருங்கள். அமோகம். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் அது காலியாக இருக்குதுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குங்க. கணக்கு போடுறது நல்லது. வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இங்கே இருக்கார். அதனால் இளைய சகோதரர்களால் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. சந்திரன் எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு. இன்றைக்கி 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் அங்கேயும் எம்டியாக தான் இருக்குதுங்க. இன்றைக்கி வண்டி வாகன யோகம் அமோகமாக உங்களுக்கு இருக்குது. புதுசாக ஏதாவது வாங்கணுங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு நாள் சின்னது வாங்கக்கூடிய தன்மை 4ஆம் வீடு உங்களுக்கு கொடுக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் இங்கே இருக்காங்க. புத்தி கூர்மை அதிகமாகும். அதிர்ஷ்டம் தேடி வரும் பாருங்கள். சூப்பர். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு அதுவும் காலியத்தான் இருக்குது. அதனால் பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி ஒன்று கிடைக்குங்க. கவலைப்படாதீங்க.
7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு பகவான் அங்கே இருக்கார். அதனால் வெளியூர் ஆட்கள் மூலிமா ஒரு பெரிய லாபம் கிடைப்பேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி அவங்க மூலிமா கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு கூட ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கலாம். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம். அங்கே 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால எதையும் நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் அங்கேயும் எம்டியாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மனசார ப்ரே பண்ணிக்கங்க குறைஞ்சபட்சம். 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அதனால் வேலையில் சின்னதாக ஒரு மந்த நிலை வரும். ஒரு சின்ன ஒரு செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 11ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரம், அது லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வர்ற லாபம் கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளோதான் வச்சுக்கலாம். கைக்கு கண்டிப்பாக வந்துரு, கொஞ்சம் இப்போ வரும் அப்புறம் வரும், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்குது. உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ல் குரு வக்ரமாக இருக்குங்காட்டி பழைய வேலைகளில் இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சம்பள உயர்வு ரைட்டுங்களா கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகம் நல்லா தான் தெரியுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 5ல் கிரகங்கள் அமைஞ்சிருக்குது. நிறையா கிரகங்கள் இருக்குது, 4 கிரகங்கள். புது யுத்திகளை கையாண்டு லாபம் நல்லாவே இருக்கும் பாருங்கள், கவலைப்படாதீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் ராசிநாதன் சூரியனா இருக்கார். ராசிநாதன் சூரியன் தான், அதனால் அங்கே இருக்கார். அதனால் குடும்பத்தில் உங்களோட கௌரவம் அதிகரிக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் 7ல் ராகு இருக்காண்டி சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம் வரும் ரைட்டுங்களா. தைய புயன் குதிப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க சாமி, இல்லை அவ்வளோதான். ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படாமல் இருந்தாலே பெரிய விஷயம், அதே இனிமையாக இருக்குது. எங்கிட்ட பேசுகிறதா மட்டும் வெளியவோ அப்புறம் பேசிக்கலாங்கிறேன். ஆனால் ஆஃபீஸில் இருக்கிற பொம்பளையோட பேசுகிறேன்னா 1 மணி நேரம் பேசுகிறேன், எதுக்கு ஏன் உனக்கு அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. ஆஃபீஸ் மேட்டர் தான் பேசுவீங்க, இருந்தால் கூட அவங்ககிட்ட நிற்கிறது அந்த அம்மனிகிட்ட பேசுகிறியே அப்படின்னு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன சில சண்டைகள் வரும். அது சில சண்டையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விவகாரமாக இருப்போது பார்த்துக்கோம் சரிங்களா. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா காதலில் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலம் இருக்குது. அதனால் அப்படி வந்தாலும் சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவீங்க. அந்த காதலில் அந்த ஒரு அன்பேலன்ஸாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா கவனமாக இருக்குது, படிப்பாங்க. குறிப்பாக போட்டித் தேர்வில் தயாராகக்கூடிய பசங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, டோன்ட் வரி. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப முதல் மகத்துக்கு 7ல் உங்களுக்கு ராகு இருக்கார். அப்படி இருந்துக்காட்டி அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. இன்னொருத்தன் சொன்னான்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவனும் காணாமல் போயிடுவேன், பணம் வாங்கினவனு எங்கே இருக்கான்னு பிடிக்க முடியாது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். 11ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் ரொம்ப நாளாக வராமல் இருந்து வந்த பணம் ஒன்று கைக்கு வரும், கொடுத்தா போயிடும், வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் 8ல் சனி இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் சின்னதாக அக்கறை வேணும். வண்டி வாகனத்தில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் கை கால் வலி வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. லக்னத்திலே கேது இருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் அமைதியாக இருப்பது இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டு. யாருக்கு? மகத்துக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பூரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுக்கிரன் இங்கே இருக்கார், 5ல் இருக்கார். 5ல் இருக்கங்காட்டி கொஞ்சம் கலைத்துறை சார்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தேடி வரும், 5ல் சுக்கிரன். அதே சமயத்தில் 3ல் சந்திரன் இருக்கிறால மனசில் புதுவிதமான தைரியம் கிடைக்கும், விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் வரைக்கும் எதையும் துணிஞ்சு செய்வீங்கன்னு வச்சுக்கலாம். 10ல் மாந்தி இருக்குங்காட்டி வேலையில் யாரை நம்பியும் உங்கள் வேலையை நீங்கள் மற்றவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்காதீங்க, வேற கெடுத்து விட்டுருவாங்க. அதே சமயத்தில் செவ்வாய் 5ல் இருக்கார். அதனால் 5 இருக்காடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, நல்லாவே இருக்குது. அடுத்த நட்சத்திரம் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எங்கே இருக்கார்? 5ல் இருக்கார். நம்ம 5ல் இருக்கங்காட்டி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் அஹெட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுது, ஒரு முன்னேற்றம். புதன் சேர்க்கை இருக்குதுங்க. புதன் சேர்க்கையும் வருங்காட்டி பேச்சு திறமையில் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு திறமை வெளிப்படும். 11ல் குரு பகவானால் நண்பர்கள் மூலம் ஒரு பெரிய உதவி ஒன்று கிடைக்குங்க. அது தொழில் வியாபாரம் வேலையில் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கோ, பார்த்துக்கணும். அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு இளம் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவானுக்கு காலையிலேயே ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சு அபிஷேகம் என்ன ஒரு தீபார்த்தனை காட்டி கொண்டுங்க, செல்வாக்கு உயரம் சூரியனை கும்பிட்டா. உங்களுக்கு கோபத்தை குறைச்சிக்குங்க, அதுலேயே பாதி பிரச்சனை ஓடி போயிடும், நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. இங்கே மாப்பிள்ளை உன்னையாட்ட உலகத்திலே பார்த்தலின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாம்பார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படாது ரைட்டுங்களா. அதை புறம் பேசுறது நமக்கு ஆகாதது, அது உங்களுக்கு வினையாக முடிஞ்சிருங்கோ, பார்த்துக்குங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசினியர்களே. இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்பை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறேன். இப்படி ராசி பலன் இருந்தால் நல்லதா அல்லது பழையபடி இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியிலேயே கிரகம் இல்லைங்க இன்னைக்கு, அதனால் இருந்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகரிக்கும், தெளிவாக முடிவெடுப்பீங்க. இன்றைக்கி கன்னிராசி ஸ்டார்டிங்லேயே அமோகம்.
2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், அதனால் பேச்சில் இனிமை கூடும், பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க, சந்தோஷம். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம்னு சொல்லுவோம், அது காலியாக இருக்குதுங்க, எதையும் யோசித்து செய்வீங்க, பதட்டமே இருக்காது, அமோகம் கன்னி. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அப்படி 4 பேர் இங்கே தான் இருக்காங்க 4ஆம் வீட்டில். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும், வீட்டில் விசேஷம் நடக்குங்க, வீட்டில் விசேஷங்க, வைக்கராஜ்மா சொல்லலாம். ஓகே. அதே சமயத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் புத்திரஸ்தானம், அது எம்டி, அதனால் இருந்தால் பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்கிற பசங்க பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றி ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. இந்த காலேஜ் இந்த மாதிரி வெளிநாடு அப்படி ஏதோ முடிவெடுப்பீங்க, நல்ல விஷயம். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்காருங்கோ, அதனால் என்ன ஆகுனா நோய்கள் தீரும், பாசிட்டிவாக தான் பண்ணி கொடுக்குறார், எதிரிகள் காணாமல் போவாங்க, அருமையாக இருக்குதுங்க, ராகு சப்போர்ட்டிங் சூப்பராக இருக்குது. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அங்கே சனி பகவான் இங்கே இருக்குங்காட்டி கூட்டாளிகள் தொழில் பண்ணுறீங்களா, கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் நல்ல லாபம் வரும். ஆனால் மனைவிக்கு சின்னதாக அம்னிக்கு உடல்நல குறைவுகள் வரும், சனி கொஞ்சம் அப்படி கிள்ளி வைக்கிறார் அம்னிக்கிட்ட பார்த்துக்கணும். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் காலியாக இருக்குதுங்க, கண்டங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம், சூப்பருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார், அதனால் உங்கள் ஏதோ ஒரு செயல்பாட்டிலேயே ஒரு தொழில் சின்ன சின்ன தடைகள் வரும், பட் விடாமுயற்சி செஞ்சீங்கன்னா அதை தாண்டிடலாம், சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக். 10ஆம் வீட்டில் குரு பகவான் வக்கரமாக இருக்கார், அதனால் வேலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், பழைய அதிகாரிகள் கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த டெக்னிக் அந்த யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. 11ஆம் வீடு லாபஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குது, இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கைக்கு வருங்க, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. 12ஆம் வீடு அங்கே கேது பகவான் இருக்குங்காட்டி கொஞ்சம் ஆன்மீக பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு 10ஆம் வீட்டில் குரு வக்கரமாக இருக்குங்காட்டி வேலையில் இருந்தால் மந்த நிலை மாறி கொஞ்சம் வேகம் எடுக்கும் பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் 4 அமைப்பு கூட்டு அமைப்பு இருக்குங்காட்டி ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் இருக்குது. குடும்பம் மற்றும் உறவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறனால குடும்பத்தில் ஒருத்தர் பாராட்டி ஒரு அனுசரித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக அமைய போகுது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ல் சனி என்ன இருக்கிறதுனால சில நேரங்களில் கசப்பு வரும், முதலே சொன்ன மாதிரி, ஓகேங்களா. ஆனால் அன்பால் அதை ஈஸியாக கலந்துடலாம், ஓகே. அதில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க, விட்டு கொடுத்து போகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பாருங்கள், கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. காதல் லவ்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் சந்தேகங்கள் தீரும், புது உறவுகள் மலர்வதற்குண்டான காதல் தொழிலுக்குண்டான வாய்ப்பு தெரியுது, ஓகே. உண்மையான காதலாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் நல்ல பக்க பலமாக இருக்கார், படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் நோக்கி போவீங்க, நல்ல வாய்ப்பு தெரியுதுங்க. செம புத்திசாலி, ரொம்ப அறிவாளியாக இன்றைக்கி விளங்குவீங்க, கவலைப்படாதீங்க. உத்தரமஸ்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி சூரியன் 4ல் இருக்கார், அப்படி இருக்குங்காட்டி தாயார் வழியில் சொத்து பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி தெரியுதுங்க. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கார், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளிப்பீங்க, தூக்கி தோஷம் பண்ணுவீங்க. இன்னைக்கு 10ல் குரு வக்கரமாக இருக்கார், அதனால் மேலதிகாரின் ஆதரவு அமோகமாக இருக்குது, சந்தோஷமான ஒரு சூழல் எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. 12ஆம் வீடு கேது, அங்கே தூக்கத்தில் தேவையில்லாத கனவு வருங்க, அதனால் எதுக்கும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டு தூங்குங்க, நெத்தியில் திரையில பூசிக்கங்க, ஒரு பிரச்சனையும் வராது, நிம்மதியாக இருக்கலாம். அஸ்தம் அடுத்த நட்சத்திரம், சந்திரன் 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கார், அதனால் பணக்கஷ்டம் அடியோடு நீங்கிடும், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க. இன்னைக்கு 7ல் சனி இருக்கார், அதனால் வாழ்க்கை துணைக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, அம்மனிகிட்ட போய் ஜெயிக்க முடியாது, இன்னைக்கு அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னைக்கு 4ல் சுக்கிரன் இருக்கங்காட்டி புதுசாக துணிமணி வாங்குகிற யோகம், ஏதோ ஒன்று ட்ரெஸ் எடுக்கணும், ரெடிமேட் வாங்கலாம், ஏதோ ஒரு வகையில் செலவுகள், நல்ல செலவுகள் உங்களுக்கு தேவையானதை வாங்கி அணிவீங்க, ஓகேங்களா. 9ல் மாந்தி இருக்கார், அதனால் அப்பாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சாமி, அது கொஞ்சம் முக்கியம், ரைட்டுங்களா. இவ்வளோ தானுங்க அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா. அடுத்த சித்திரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4ல் இருக்கார், பூமி சம்பந்தமான லாபம் சேரும் பாருங்கள், சூப்பருங்க. அதே சமயத்தில் கணக்கு மற்றும் இந்த ஐடி துறையில் இருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு ஏறுமுகமான ஒரு வாழ்க்கை, பாசிட்டிவ் பாயிண்ட் நல்லா இருக்குது. 10ல் குரு வக்கரமாக இருக்கார், அதனால் வேலையில் வந்த ஒரு பெரிய பொறுப்பு, அப்பா முடியலையப்பாங்கிற பொறுப்பு ஒன்று குறைஞ்சி ஒரு பொறுப்படுத்தின சூப்பராக இருக்குது, ரைட்டுங்களா. 6ஆம் வீட்டில் கூட ராகுவால் கடன் கொடுத்தவங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க, சரி மாப்பிள்ள கொடுக்க முடியல பார்த்து அனுசரிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நிம்மதியாக இருக்கலாம். அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரும் சந்திர கலரும் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 5. நீங்கள் இன்றைக்கி விஷ்ணு பகவானை மனசார கும்பிடுங்க, கல்வி மற்றும் அறிவு மற்றும் சில தடைகள் நீக்கி கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தனை கொடுப்பார், சூப்பர். பேசுகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசணும் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி பேசுங்க, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனம் பாருங்கள். உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியம், வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. நல்லது பலிக்கட்டும், நற்பவியும் உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசினர்களே. இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பை அப்படியே 12 ராசி ஏதாவது உங்கள் கிரகங்கள் இருக்கோ இல்லையோ சொல்லியிருக்கோம். இந்த பலன்கள் எப்படி இருக்குது, இப்படி சொல்லலாமா இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக பழையபடி சொல்லலாமான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லக்னத்தில் அதாவது 1ஆம் வீடுன்னு சொல்லுவங்களே அங்கே முருகா சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார். இருந்தால் என்னாகும், மனசு அமைதியாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும், தேஜஸ் தக்கன்னு மின்னும் உங்களுக்கு.
2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியான திட்டமிடல் அவசியம். 3ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரக அமைப்பில் இருக்காங்க. தைரியம், வெற்றி, செல்வாக்கு, உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கும். 3ஆம் வீடு அமோகம் இன்னைக்கு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. உங்களுக்கு வீட்டில் ஒரு விதமான நிம்மதியான சூழல் இருக்குங்க, எந்த கஷ்டம் இருக்காது. 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இங்கே இருக்குங்காட்டி உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும். ஆனால் பசங்க பொண்ணுங்க விஷயத்தில், அதாவது குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க விஷயத்தில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. சரிங்களா? 6ஆம் வீட்டில் சனி பகவான் இங்கே பலமாக இருக்கார். அதனால் எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளிகிற நேரம். உங்களுக்கு யாருமே நேரடி எதிரியும் இல்லை, மறைமுக எதிரியும் இல்லை. லைஃப் இஸ் வெரி பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ட். ஓகேங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கலத்திரஸ்தானமும் காலியாக இருக்குது. அதனால் அம்மனியோட அன்பு உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ரைட்டுங்களா? உங்கள் அன்பு முழுசாக அம்மனிக்கு கிடைக்கும். கலத்திரஸ்தானம் அமோகம். 8ஆம் வீடு ரைட்டுங்களா, அஷ்டமஸ்தானில் மாந்தி இருக்கார். அதனால் உடல் அசதி, அப்பா என்ன பண்ணால் டயர்டுப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க. சீக்கிரமே நேரத்துக்கு நேரம் தூங்க போயிடுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதனால் தர்ம காரியங்கள் ஏதாவது தான தர்மம் பண்ணணுங்கிற ஈடுபாடு அதிகரிக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சலான பயணம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தன்மையும் கொடுப்பார். அதனால தான் உங்களுக்கு டயர்டு வருது. ஓகேங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் அது காலியாக இருக்குது. இருந்தால் கூட வேலையில் உங்களோட தனித்திறமை வெளிப்படும், அமோகமான ஜெயிக்கலாங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இங்கே இருக்குங்காட்டி உங்களுக்கு என்னென்னா ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய ஒரு மனநிறைவு கிடைக்கும். கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. அதனால் பிரச்சனை இல்லை, தேவையில்லாத செலவுகள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ல் 4 கிரகங்கள் அமைப்பு இருக்குது, முதலே சொல்லியிருக்கோம். அதனால் வேலையில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு நல்லதாக முடியக்கூடிய வேலை, அது உங்களுக்கு நல்லது தானுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருக 6ல் சனி பலமாக இருக்கார். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும், வியாபாரம் விருத்தியாகும், தொழில் சிறக்கும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முருக உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கங்காட்டி உங்கள் குடும்பத்தில் ஒரு விதமான குதூகலம் இருக்கும். சுபகாரியங்களை பற்றி பேச்சுக்கள் இன்றைக்கி தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சூப்பர். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன பயணங்கள் போய் ஒரு ஷாப்பிங் மால், ஒரு குலதெய்வம் கோயில், ஏதோ ஒரு பக்கம் 2 பேரும் இணைஞ்சு போவீங்க. மனசு லேசாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஈர்ப்பு இன்னைக்கு அதிகமாகும். அதனாலேயே உங்களுக்கு விட்டு கொடுத்து போய் இன்றைக்கி தாம்பத்தியத்தை சிறக்க வைப்பீங்க. சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 பேர்த்துக்குமே அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மேக்னெட் சொல்லுவாங்கள்ல, இரும்பும் காந்தமும் போல ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து காதலை டெவலப் பண்ணுவீங்க. சூப்பர். பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் ராகு இருக்கார். அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு தெரியுது. கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது, இந்த டிவி பார்க்குறது, அடுத்து வெட்டி அரட்டை அடிக்கலாம் குறைச்சிக்கிட்டு படிப்பில் மட்டும் கவனம் வைங்க, அது ரொம்ப முக்கியம். நட்சத்திர பலன் பார்க்குறப்ப முதல் சித்திரை. அவங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய் வந்து 3ல் பக்க பலமாக இருக்கார். அதனால் நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி தீந்துடும். அதாவது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் 6ல் சனி பகவான் இருக்கார். நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனை, உடம்பு தொந்தரவு இருந்தால் அது நீங்கள் தெம்பாக இருப்பீங்க இன்றைக்கி, அப்பாடி நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 11ல் கேது இருக்கார். அதனால் திடீர்னு பார்த்தா எதிர்பார்க்காத பல பேர் சந்திக்க வேண்டியது இருக்கும். அல்லது திடீர்னு பார்த்தா தர்மகாரியம் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு புண்ணியம் சார்ந்த ஒரு காரியம் பண்ணுவீங்க, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே 8ல் மாந்தி இருக்கார். சாப்பிட்றப்ப கவனம் பாருங்க, வயிறு தொந்தரவு அங்கே வரக்கூடிய தன்மை இருக்காது. பொறுமையாக என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க, அவ்வளோதான். போய்ட்டுங்களா? ரைட். சுவாதி அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராகு 5ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதையுமே ஒரு மைனஸாக போகக்கூடிய தன்மை இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகள் அதை பண்ணாதீங்க. கொஞ்சம் வரவுக்கு மாரி செலவுகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுங்க, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் லக்னத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் தெளிவாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் தெளிவாக இருக்கும். நெகட்டிவ் தெளிவாக போச்சுன்னா ஓவர் நஷ்டமாயிரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3ல் சுக்கிரன் இருக்குங்காட்டி புதுசாக வண்டி வாங்கணும் யோகம் ஒன்று இருக்க ஒரு அமைப்பு இருக்குது, யோசனை பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? 9ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் பெரியவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசணும். முடிஞ்சால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி குரு வந்து 9ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். அதனால் தள்ளிப்போன சுபகாரியங்கள் இன்றைக்கி நடக்கும், தெளிவாக நடக்குங்க. அதே சமயத்தில் 3ல் சூரியன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் அதிகாரிகளோட நட்பு அமோகமாக கிடைக்கும். 6ல் சனி பகவான் இருக்கார். போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. 11ல் கேது இருக்கார். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும், அதே சமயத்தில் கொஞ்சம் நீலக்கலரும், அதாவது ஒயிட் அண்ட் ப்ளூ. சூப்பர். அதே 6ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் அம்பாளுக்கு, அம்மனுக்கு மல்லிகைப்பூ சாத்தி கும்பிடுங்க, நினச்சது நடக்கும், தடைகள் நீங்கும். யாரையும் அதிகம் நம்பாதீங்க. இன்னைக்கு உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கோங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னா அனுபவம் இருக்கணும், கேட்டு அந்த தொழில் சார்ந்து அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசினர்களே. இன்றைக்கி கோச்சார அமைப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறோம். அதை 12 ராசிக்கு உண்டான
அந்த கிரக அமைப்பு இருக்கோ இல்லையோ அதுக்கு இருந்தால் என்ன பலன், இல்லாட்டி என்ன பலன் அப்படின்னு சொல்லிவே சொல்கிறோம். இது எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே ராசியில் எந்த கிரகம் எனக்கு இல்லைங்க, சரிங்களா. ஆனால் செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அதனால் பேச்சால் ஒரு காரியத்தை சாதிப்பீங்க, பேச்சாற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு 2ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், மேலே சொன்ன செவ்வாயும் இருக்கார். சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கங்காட்டி இன்னைக்கு பண வரவு அமோகமாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமான சூழல் வீட்டை நிலவும், கவலைப்படாதீங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் கொஞ்சம் காலியாக இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் இருந்தாலும் தொந்தரவு இல்லை, தைரியமாக முடிவெடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். இதில் அவசரப்பட்டு தாம் தூம்னு பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா. 4ஆம் வீடு அங்கே வந்து ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். வீட்டை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க, இருக்கிற வீடு வாடகை வீடு பண்ணலாமான்னு யோசனை பண்ணுவீங்க. சொத்து சம்பந்தமான முதலீடுகள் செய்யக்கூடிய தன்மை மேலோங்குது. 4ஆம் வீடு அமோகமாக தான் இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இங்கே இருக்காருங்க. அதனால் பசங்க பிள்ளை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சின்ன கவலைகள் வரும்னு படிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே, கவலை இருக்குதுங்க. ஆனால் எதிர்காலம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது, அவ்வளோதான், ரைட்டுங்களா. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருணஸ்தானம் காலியத்தான் இருக்குது. அதனால் பழைய பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும், பழைய கவலைகள் மறைஞ்சிடும். 6ஆம் வீட்டில் இருக்குங்காட்டு. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். அதனால் அம்மனையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சண்டைகள், செல்ல சண்டைகள் இருக்குது. அதனால் நீங்கள் அனுசரித்து அமைதியாக போய்க்கிங்க. 2 அடி கொடுத்தா கூட சரியா மணி, நீ அடித்தாவே குழுகுலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி போக வேண்டியதான், என்ன பண்ணுறது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதனால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அஷ்டமஸ்தானம்ல. அதனால் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் அதுவும் காலியாக இருக்குதுங்க. தெய்வர்கள் கிடைக்கணும்னா நீங்கள் குலதெய்வத்தை முடிஞ்சால் பக்கமாக இருந்தால் போயிட்டு வாங்கலாம், மனசார வேண்டிக்கோங்க, ஓகேங்களா. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். வேலையில் ஒரு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. 11ஆம் வீடு அங்கே வந்து லாபஸ்தானம் காலியாக இருக்குது. இருந்தால் கூட எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும், வந்து தொடங்களும் இல்லை. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அங்கே இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் செலவு அதிகமாகும், கொஞ்சம் தூக்கம் வராமல் கொஞ்சம் யோசனையும் பண்ணுவீங்க. அப்படி இருக்குது சந்திரன் இன்னைக்கு அமைப்பு. உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் கேது இருக்குங்காட்டி வேலையில் ஒரு விதமான சலிப்பு, ஆனால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விடாமுயற்சி செஞ்சால் வெற்றி உங்களுக்கு. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்பு இருக்குது. அதனால் புதிய வாடிக்கையாளர் வருவாங்க, வரவும் கூடுதலாக இருக்குது, கவலைப்படாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குங்காட்டி குடும்பத்தில் விசேஷங்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சிகள் இன்றைக்கி ரொம்ப ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஹாப்பினஸ்க்கு கணவன் மனைவி உறவு 7ல் மாந்தி இருக்குங்காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அன்பு முக்கியம், அதுதான் பேஸ்மெண்ட், அது மறந்துடாதீங்க. பழைய விஷயத்தை பேசி சண்டைக்கு கொண்டு வந்துடாதீங்க. கல்யாணம் பண்ணுறப்ப உங்கள் அப்பா சொன்னா அப்படின்னா என்ன சொன்னேன், உங்கள் வீட்டிலன்னு சொன்னாங்க, உங்களையாட்ட யோக்கிய உலகத்துலேயே இல்லைன்னு, இங்கே வந்தால் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. நிகழ்காலத்தில் என்னவோ சந்தோஷப்படுங்க. பழைய காலத்தை பேசுகிறீங்கன்னா பஞ்சர் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்குங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலில் சின்னதாக ஒரு பயம் வரும். ஆனால் உங்களுடைய நேர்மை உங்களை காப்பாற்றும். என்ன பண்ணாலும் என் காதலன், என் காதலி நேர்மை அப்படிங்கிற மாதிரி காதல் ஜெயிக்கும்னு வச்சுக்கலாம். பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி இருக்காங்க. அதனால் படிப்பில் கொஞ்சம் மந்தநிலை தெரியுதுங்க. கவனமாக படித்தா மட்டும்தான், உங்களுக்கு மதிப்பெண்கள் பெறுவதற்கு நல்ல ஒரு கொஞ்சம் கவனமாக படிங்களேன். நட்சத்திர பலன்கள் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி குரு வந்து 8ல் வக்ரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கார். ஏதோ ஒரு பூர்வீக சொத்துக்களோ, ஏதோ கொடுக்கல் வாங்கல இருந்த வடாக்கடனோ ஏதோ ஒரு வகத்தில் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். 4 இருக்கக்கூடிய ராகுவால் புதுசாக வீடு கட்டக்கூடிய, புதுசாக வண்டி வாகனம் பண்ணக்கூடிய ஒரு யோசனை வரும். அந்த யோகம் கூட இன்றைக்கி இருக்குதுங்க, சரிங்களா. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் வேலையில் ஒரு பெரிய மனுஷனோட உதவி ஒன்று கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்பார்க்கலாங்க. அதே சமயத்தில் 12ல் சந்திரன் இருக்கார். அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கோங்க சாமி, அது முக்கியம். அடுத்தது என்னங்க, விசாகம் முடிஞ்சுதா. அடுத்தது அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு என்ன பண்ணலாம். சனி வந்து 5ல் இருக்கார். ஆமாங்க, ஒரு நிமிஷங்க. ஆமாங்க, அனுசத்தில் சனி வந்து 5ல் இருக்கார். அதனால் பூர்வ புண்ணிய பலம் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை வந்து தப்பிச்சுக்குவீங்க. உங்களுக்கு சேஃபஸ்ட் ஜோனும் அதுதான் கல்ரெக்ட், ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் தான் இருக்கீங்க. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி இன்றைக்கி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நானாச்சு மாப்பிளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கவே முடியாது. அதனால் அது நிறைவேற்ற முடியாமல் போயிடும். தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. 7ல் மாந்தி இருக்கார். அதனால் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோவப்படாதீங்க, அது சிக்கலாகும். 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதனால் வேலையில் ஒன்றும் பெருசாக தொந்தரவுகள் இருந்தால் கூட ஒரு ஆன்மீக வழியில் ஒரு கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். ஓகே, அது கொஞ்சம் புண்ணியஸ்தானம் தான் இருக்குது, ஓகேங்களா. கேட்டை அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதன் வந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்காங்க. அதனால் உங்கள் பேச்சாற்றல் மூலம் லாபம் கிடைக்கும், ஜெயிச்சிருவீங்க. காரியம் புத்திசாலித்தனம் வெளிப்படுன்னு வச்சுக்கோங்களேன்.
8ல் குரு வக்ரமாக இருக்கார், அதனால் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டில் கூட ராகுவால் அம்மா வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும், கவலைப்படாதீங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பும் கொஞ்சம் பச்சை கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கும்பிடக்கூடிய முருகனை, செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனை மனசார ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு போயினாலும் கும்பிடுங்க, விளக்கு போடுங்க, இல்லைன்னா கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை விளக்கொன்று போடுங்க, கஷ்டங்கள் நீங்கும். ஏதோ ஒரு வகையில் முருகனை பார்க்கணும் நீங்கள், அவ்வளோதான். சரிங்களா? சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தால் அப்பப்போ பார்த்துங்க. கண்ணில் சின்ன வலி, தொண்டை வலி, இது மாதிரிலாம் இருந்தால் அப்பப்போ பார்த்துக்கோங்க. உடனே மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் எதுலையும் தலையிடக்கூடாது. உங்கள் வேலையோடு நீங்கள் உடனே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. கோச்சார அமைப்பில் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதை கவனிச்சுட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இப்படி 4 பேர் ராசியிலே இருக்காங்க. அப்படியே உங்கள் முகம் தேஜஸ் ஜொலின்னு ஜொலிக்குங்க. பெரிய செல்வாக்கு தேடி வரும் இன்னைக்கு. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. கையில் காசு புழக்காட்டம் நல்லாவே தெரியுது, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஆனால் சேமிக்க பாருங்கள், செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் தைரியமான ஸ்தானத்தில் இருக்கார், அதனால் இளைய சகோதரரால் லாபம் வரும். எதையும் துணிஞ்சு செய்வீங்க, ஜெயிப்பது நிச்சயம் அப்படிங்கிற தன்மை நல்லா இருக்குது. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இங்கே இருக்கார், அதனால் அர்த்தாஷ்டம சனி, அதனால் வண்டி வாதத்தில் போகிறப்ப கொஞ்சம் மெதுவாக போங்க, ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாதீங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானம், அது எம்டியாக இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க, நல்ல அமைப்பு இருக்குது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இங்கே இருக்கார், அதனால் சின்னதாக கொஞ்சம் வயிற்றுக் கோளாறுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. சாப்பாட்டில் கொஞ்சம் பத்தியமாக இருங்க, ரொம்ப முக்கியம். 7ஆம் வீடு குரு பகவான் வக்ரமாக இருக்கார், அதனால் வாழ்க்கையில் அமனிக்கிட்ட கொஞ்சம் பழைய விஷயத்தை பேசி சண்டை போடாதீங்க, அமைதி தான் முக்கியம் அப்படின்னு அனுசரித்து போங்க. 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குது. பெரிய இடையூறுகள் இல்லாமல் இன்றைக்கி பொழுது நல்லா போகுங்க, பிரச்சனை இல்லை. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இங்கே இருக்கிறதாட்டி ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு அதிகரிக்கும். திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணம் கூட மேலோங்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குதுங்க, அதனால் வேலையில் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக இருக்குதுங்க, தைரியமாக இருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லாபத்தில் இருக்கார், எங்கிருந்தோ ஒரு பெரிய தொகை ஒன்று கைக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. 12ஆம் வீடு விரயஸ்தானம் காலியாக இருக்குது, தேவையற்ற செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் புதன் இருக்கங்காட்டி அரசாங்க வேலைகள் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி லாபம் செம சூடாக ஸ்பீடாக நடக்கும், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. குடும்பம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் ராசியில் சுக்கிரன் இருக்கார், அதனால் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குதுங்க. சுபகாரியங்கள் கைகூடி வருங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ல் குரு வக்ரமாக இருக்கங்காட்டி சின்னதாக ஒரு புரிதல் குறைபாடு வரும், ஆனால் அன்பால் சரி பண்ணிக்குவீங்க. ரைட்டுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு, நீங்கள் முதல்ல ராஜாராணி மாதிரி வாழணும்னு அனுசரித்து போய்க்கும். காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் இருந்த குழப்பங்கள் தீரும், மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லுவீங்க, நல்லது நடக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதன் இருக்கார், அதனால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்குதுங்க. கடினமான பாடங்களை கூட ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க, டோன்ட் வரி. மூலம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் கேது இருக்கார், அதனால் முன்னோர் வழி சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்கள் இப்போ தீர்ந்துருங்க, கவலைப்படாதீங்க. 3ல் ராகு இருக்கங்காட்டி வெளிநாடு போவதற்குண்டான முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கைகூடும், நல்ல அமைப்பு இன்றைக்கி இருக்குது. 11ல் சந்திரன் இருக்கார், இன்றைக்கி ஒரு எதிர்பாராத லாபம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, வந்துடும். ரைட்டுங்களா? 4ல் சனி இருக்கார், அதனால் அம்மாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக வைங்க சாமி, மறந்துடாதீங்க. சரிங்களா? பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சுக்கிரன் ராசியிலே இருக்கார், அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உண்டாகும், கிடைக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூராடத்தை இன்னும் பார்த்தா 7ல் குரு வக்ரமாக இருக்கார், அதனால் பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு உற்சாகமான மனநிலை வருங்க. 6ல் மாந்தி இருக்கார், கடன் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கமிட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. 11ல் சந்திரன் இருக்கார், அதனால் பெண்களுக்கு இன்றைக்கி மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் இருக்குது, ஹாப்பியாக இருப்பாங்க. சரிங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கார், அதனால் அதிகார தருணையோட ஒரு காரியத்தை முடிப்பீங்க, பவர்ஃபுல்லான டே. 3ல் ராகு இருக்கார், அதனால் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு, கவலைப்படாதீங்க. 4ல் சனி இருக்கார், அதனால் புதுசாக இடம் வாங்கும்போது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், விசாரிச்சுட்டு அப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுங்க, ரைட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் ப்ளூ கலரும் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் குரு பகவானுக்கு இன்றைக்கி கொண்டக்கடலை மாலை சாத்தி போட்டு வணங்குங்க, இன்றைக்கி கஷ்டமெல்லாம் ஓடி போயிடும், அந்தளவுக்கு தன்மை நல்லா இருக்கு.
யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுற கமிட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க, அது பின்னாடி பிரச்சனைகள் வந்துருங்க. அதே சமயத்தில் பெரியவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தால் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பை அந்த ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கு. வித்தியாசமாக என்ன இருக்கோ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லக்னத்திலேயே ராசி, லக்னம் தானே உங்களுக்கு முதல் வீடு, அங்கே ராசியிலே கிரகம் எதுவும் இல்லைங்க. ஆனாலும் சனி 3ஆம் வீட்டில் பலமாக இருக்கார். அதனால் மனசில் ஒரு விதமான உறுதி, ஒரு விதமான கான்ஃபிடென்ட் பிறக்கும். இன்னைக்கு 2ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். அதனால் திடுதுப்புன்னு பணம் வந்துருங்கோ, ஆனால் வாயை கொடுத்து சிக்கல் மாட்டிக்காதீங்க. நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசுனா அப்படின்னு தேவையில்லாமல் சிக்கலாகும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இங்கே பலமாக இருக்காருங்க. எதிரிகள் எல்லாம் காணாமல் போவாங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு வருங்க, கவலைப்படாதீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. வீட்டில் நிம்மதிக்கு குறைவில்லை, ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இங்கே இருக்கிறங்காட்டி பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. தேவையில்லாத கவலையெல்லாம் பட வேண்டாம், ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க உங்கள் உடம்பை, ரைட்டுங்களா. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கலஸ்தரஸ்தானம் எம்டியாக இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுசாக இருக்குதுங்க. அம்மனி நீங்களும் அமோகமாக இருக்கலாம். 8ஆம் வீடு, அங்கே கேது பகவான் இங்கே இருக்கார். அதனால் எதையும் ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை பண்ணால் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, அது காலியாக இருக்குது. அதனால் தெய்வ வழிபாட்டில் மட்டும் கவனம் சிதறாமல் கொஞ்சம் வழிபடணும் நீங்கள். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குங்காட்டி வேலையில் ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும், பாராட்டு உங்களுக்கு தேடி வரும், கவலைப்படாதீங்க. 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் காலியாக இருக்குதுங்க, வரவு திருப்தியாக தான் இருக்குதுங்க, லாபஸ்தானம் நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்காங்க. சுப செலவுகள் கதவை தட்டக்கூடிய காலகட்டம் இதனால் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் அதை சொல்லிட்டேன், 4 பேர் இருக்குங்காட்டி செலவுகள் சுப செலவுகள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அமோகமாக இருக்குது, ஓகேங்களா. உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் தான் சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலையில் உங்களோட நிர்வாக திறமை இன்றைக்கி வெளிப்படும், கவலைப்படாதீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காட்டி முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அதனால் குடும்பத்தில் யாராச்சும் ஒன்று சொன்னால் அதை பெருசு பண்ணாமல் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். இவன் சொல்ல நான் கேட்குறேன், ஈகோவெல்லாம் பார்க்காதீங்க, குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. துணையுடன் உதவியால் பெரிய காரியம் ஒன்று நடக்கும். அம்மனி வச்சு கேட்டால் அமோகமாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி வீடே சொர்க்கம் தானுங்க, மாற்று கருத்து இல்லை. காதலரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் வரலாங்க, அமைதியாக இருப்பது தான் இப்போதைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுத்து போங்க காதலை பொறுத்த வரைக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் மாந்தி இருக்கார். அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செதறக்கூடிய தன்மை இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் படிக்கணுங்க, கவனமாக படிங்க. உத்தராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சூரியன் 12ல் இருக்குங்காட்டி அரசாங்க வழியில் கொஞ்சம் அபராதம் கட்ட வேண்டிய சூழல் கூட இருக்கலாம். எதுக்கு ஹெல்மெட்லாம் போட்டு போய் எதுக்கு. 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் கமிஷன் வியாபாரம் அது பண்ணுவாங்களே, அந்த புரோக்கரேஜ் ஒர்க், அது வேலையில் அதில் கொஞ்சம் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 6ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் பழைய எதிர்ப்புகள் எல்லாம் மெதுவாக குறைஞ்சி சுமூத்தான சூழல் இருக்குதுங்க. 10ல் சந்திரன் இருக்கார். அதனால் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும், நல்லா இருக்குது. அடுத்தது திருவோணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்திரன் அன்னைக்கு 10ல் ஆட்சி பலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் இருக்காங்க. இன்றைக்கி உங்களை யாராலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டாக இருக்காங்க, அடித்து விளாசுங்க. அதே சமயத்தில் 2ல் ராகு இருக்காட்டி திடுதிருப்புன்னு கைக்கு பணம் வரும், எங்கிருந்தாலும் வரக்கூடிய வராக்கடன்லாம் கூட வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்த கடன் வீணாக செலவு பண்ணாதீங்க, சேமித்து வைக்கிற வழியை பாரு. 8ல் கேது இருக்கார். அதனால் கொஞ்சம் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் வண்டியில் டிரைவிங் பண்ணுறப்ப ஃபோனில் பேசாதீங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கோ. 8 கேது அதை தன்மை பண்ணி கொடுப்பார். அதே சமயம் 12 சுக்கிரன் இருக்கார். ஆடம்பர பொருள் வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான காலகட்டமாக நீங்கள் அதை செய்வீங்க. அடுத்தது அவிட்டம், அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்கார். அதனால் கோபப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுறாதீங்க, மாட்டிக்குவீங்க. 3ல் சனி பகவான் இருக்கார். அதனால் தைரியமான முடிவெடுத்து வியாபாரத்தை தொழிலில் பெருக்கிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க, சூப்பருங்க. 5ல் மாந்தி இருக்குங்காட்டி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எந்த காரியம் வந்து இறங்குங்க, குலதெய்வமே வழிவகுக்கும், கவலைப்படாதீங்க. 12ல் புதன் இருக்கார். கணக்கு வழக்கலை இன்றைக்கி ரொம்ப சரியாக வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு பச்சை கலரும் உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. 8ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வணங்குங்க, தடைகள் எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சி கொடுப்பார். எதுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்காதீங்க. ஆரோக்கியம் சின்னதாக ஒரு தொந்தரவு இருக்குதுங்க, இருந்தால் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேர்களே, இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு ராசிபலன் சொல்லியிருக்கேன், எப்படின்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்கார், அது ராசியிலே இருக்கார்.
புதுசாக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க இன்னைக்கு, ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதனால் 7.5 சனியோட இறுதிக்கட்டமான வரவுக்கும் செலவுக்கும் சரியாக கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க சாமி. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் காலியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் வீடு மாந்தி இருக்கார். அதனால் வீட்டில் நிம்மதி கொஞ்சம் குறைவுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பொறுமை அவசியம் ரொம்ப. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ருணஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. எதிரிகள் கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து பணிஞ்சு போவாங்க, நீங்கள் வெற்றியாளனாக மிழ்வீங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இங்கே இருக்கிறதால வாழ்க்கை துணைக்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. வாழ்க்கை துணை மாமனிக்கிட்ட ஓகே வெளிப்படையாக இருங்களா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நம்ம பித்தலாட்டமெல்லாம் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அஷ்டமஸ்தானம் காலியாக இருக்குது. பெரிய கவலைகள் இல்லாத ஒரு பொழுதுபோக்கான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும், கவலைப்படாதீங்க. 9ஆம் வீடு சந்திரன் இங்கே இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானம் தான் இருக்குது. அதனால் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அப்பாவோட வழியில் ஆதாயம் உண்டுங்க, நல்ல மகிழ்ச்சி உண்டான ஒரு தேடி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. 9ஆம் வீடு அமோகம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குது. வேலையில் புது யுக்திகளை கையாண்டு ஏதாவது தொழில் வியாபாரம் ஜெயிக்கணுங்கிற தன்மை இருக்குது. 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 4 கிரகங்கள் இருக்கங்காட்டி லாபம் நல்லாவே இருக்குது, நினச்சது நடக்கும். 14ஆம் வீடு அவ்வளோ இருக்குங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் இன்றைக்கெல்லாம் பெருசாக இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 11 4 கிரகங்கள் இருக்காட்டி வேலையிலேருந்து வந்தால் மந்தநிலை மாறி வேகம் எடுக்கும். பதவி உயர்வு கூட வேலையில் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலும் அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு. சூப்பர், ரெண்டுமே நல்லா இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி இருக்கார். குடும்பத்தில் பேச்சால் சின்ன ஏதோ ஒரு வகையில் பேச சின்ன ஊழல்கள் வரும், ஆனால் ஒன்றும் பெருசாக தொந்தரவில்லை. சில சுபகாரியங்கள் கூட அதில் நடக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தா 7ல் கேது இருக்கார். அதனால் அம்மனியோட மனசை புண்படுத்தாமல் பேசுங்க, அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அம்மனி அதே போல் ஐயங்கிட்ட கொஞ்சம் கூலாக பேசுங்க. ஒருத்தர் அனுசரித்து போனால் தான் இன்றைக்கி முழுக்க தாமத்தை சிறக்க வைக்கலாம். இல்லைன்னா வேறு மாதிரி போய் கொஞ்சம் அமைதியாக போகும். காதலை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனை இருந்தால் அது நீங்கிடும். இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு முடிவான ஒரு காதல் அமோகமாக ஜெயிக்கும். கொஞ்சம் தெளிவான தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க, அமோகம். பசங்களில் பொறுத்த வரைக்கும் 5ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. விடாமுயற்சி ஒன்று இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம், அதையும் பார்த்துக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ராசிநாதன் சனி உங்களுக்கு 2ல் இருக்கார். அதனால் பண வரவு நல்லா இருக்குதுங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. 11ல் செவ்வாய் இருக்கார். அதனால் சகோதரர்கள் வழியில் ஒரு பெரிய உதவி கிடைக்கும், சந்தோஷமாக இருங்க. 4ல் இருக்கக்கூடிய மாந்தியால் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக ஓட்டணும். யார்? அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் புனித பயணங்கள் வாய்ப்பு இருக்குது, கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நல்ல அமைப்பு இருக்குது, கேட்டுங்களா? சதயம் அவங்களுக்கு ராசியிலேயே யார்? ராகு இருக்கார். ராசியிலேயே ராகு இருக்கங்காட்டி இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் மற்றவங்கள ஆச்சரியப்படுத்தும், சாங்க முடிவெடுப்பீங்க. ராகு பக்கபலமாக இருக்கார். 11ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் அதுவும் ஒரு அமோகமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். ஸோ சூப்பராக 11 சுக்கிரன் ராகுவும் அமோகமான காலகட்டம். அதே சமயத்தில் 7 கேது இருக்கார். அதனால் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்போட பண்ணிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 5ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், நல்லாவே இருக்குது. சதயம் தப்பு இல்லை. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி குரு 5ல் வக்ரமாக இருக்கார். அதனால் முன்னோர்கள் சொத்து வழியில் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 11ல் சூரியன் இருக்கார். அரசாங்க அதிகாரிகள் நட்பு கிடைக்கும் பாருங்கள், அமோகங்க. அன்னைக்கு 2ல் சனி பகவான் இருக்கார். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும், அமோகம். 11ல் புதன் இருக்கார். மீண்டும் புதன் இருக்கார். வியாபார நுணுக்களை கற்றுக்குவீங்க, தொழில் செழிக்கும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ப்ளூ கலர், பிளாக் கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 8ங்க. நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது ரொம்ப சூப்பர். இல்லைன்னா ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பயமெல்லாம் விலைக்கு போயிருங்க, கேட்டுங்களா? யாருக்கிட்டையும் இன்றைக்கி தேவையற்ற விஷயமோ தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே சாமி தெரியல சாமின்னு எஸ்கேப் ஆயிருங்க. சின்ன உடம்பு தொந்தரவுகள் வந்தால் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, இந்த ராசி பலன் இந்த கோச்சார அமைப்பு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்படின்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லக்னம் முதல் வீட்டில் சனி பகவான் ராசியிலே இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறங்காட்டி எதையும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க சாமி. 2ஆம் வீட்டு தனஸ்தானம் காலியாக இருக்குதுங்க, வரவு இருக்குதுங்க. ஆனால் அதுக்கேற்ற செலவும் இருக்குது, வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அதனால் தைரியமாக இறங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தில் சின்ன இறங்குவீங்க. ஆனால் சின்ன தடை வர மாதிரி இருக்குது, அதை தாண்டி தான் ஜெயிக்க முடியும். அதனால் விடாமுயற்சியை செஞ்சீங்கன்னா ஜெயிப்பது நிச்சயம். மாந்தி கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுக்குறாரு. 4ஆம் வீட்டில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறனால சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முடிவு வருங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கு உண்டான பலனும் உண்டு, அதையும் பார்த்துக்கணும்.
5ஆம் வீட்டில் புத்திரஸ்தானம் காலியாக இருக்குது. பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றி யோசிப்பீங்க. உங்களுக்கு சிந்தனை நல்ல பாசிட்டிவாக நடக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள், நோய்கள், இந்த மாதிரி சின்ன சிக்கல்கள் இருந்தால் எல்லாம் தீர்ந்துருங்க. எதிரிகள் பணிஞ்சு போவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. அம்மனையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக அக்கறை வச்சுக்கோம் அப்பப்போ. 8ஆம் வீடு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் சந்திரன் இன்னைக்கு இப்படி ஆமாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதுங்க. இன்றைக்கி தேவையில்லாத யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட் நோ. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் தெய்வ அனுகிரகம் வேணும்னா குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். 10ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்குது. 4 பேர் இருக்குங்காட்டி தொழிலில் ஒரு அமைப்பு, வியாபாரம் நல்லா செழிக்க போகிற தன்மை நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. 11ஆம் வீடு லாபஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குது. அதனால் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும், தப்பு இல்லைங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இங்கே இருக்கார். அதனால் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு தொடர்பான யோகம் கூடி வரக்கூடிய இருக்குது. செலவு கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்புங்க. அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10ல் 4 கிரகங்கள் அமைப்பு இருக்குங்காட்டி வேலையில் உங்களோட ஜெயிப்பீங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. வியாபாரம் தொழிலும் அப்படித்தான். 12ல் ராகு இருக்கார். அதனால் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எல்லா தொழிலும் சிறக்கும், பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் வியாபாரத்தில். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்க ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. சுபகாரியங்கள் பற்றி பேச்சு இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய தன்மை போயிட்டே இருக்குது, நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி வாக்குவாதம் சின்ன விஷயத்துக்கு கூட வரும். அதனால் கொஞ்சம் அதை தவிர்ப்பது நல்லது, விட்டு கொடுத்து போங்களேன். குடும்பம் நிம்மதியாக பழைய பார்த்துக்கும். ஓகேங்களா. வேற ஒன்றும் பெரிய சண்டை சத்துருவம் இல்லை. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதீத ஈர்ப்பு 2 பேருக்கும் உண்டாகும். ஆனால் சில பேர் புதுவிதமான அந்த காதலை கொஞ்சம் வெளிப்படக்கூடிய தன்மை இன்றைக்கி நல்லா இருக்குது. நல்ல ஒரு அமைப்பு, காதல் ஜெயிக்கும், ஈர்ப்பான காதல் இன்றைக்கி, ரைட்டுங்களா. படிப்பை பொறுத்த வரைக்கும் பசங்களில் கொஞ்சம் மந்தநிலை இருக்குதுங்க. கொஞ்சம் அப்பப்போ கவனம் சிதறாமல், கொஞ்சம் செல்ஃபோனை பார்க்காம, கொஞ்சம் டிவியெலாம் பார்க்காம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோங்க, அதான் நல்லதுங்க பசங்களிகளா. ஓகே. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன குரு 4ல் இருக்கார், வக்ரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க, படம் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். லக்னத்திலேயே சனி இருக்குங்காட்டி இன்றைக்கி வேலையில் யாரையும் நம்பாதீங்க, உங்கள் வேலையை நீங்களே பண்ணுங்கள். 10ல் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை பஞ்சம் இல்லை, கௌரவம் அதிகரிக்கும், ரைட்டுங்களா. அதே சமயத்தில் 12ல் ராகு இருக்கார். ஆனால் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கோங்க. பணம் இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. அப்புறம் உத்திரட்டாதி இன்றைக்கி நைட்டு 11:50 வரைக்கும் நினைக்கிறேன். ஆமாம், 11:50 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கல், வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியிலே பலமாக இருக்கங்காட்டி இன்னைக்கு உங்களுக்கு பொறுமைக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 6ல் கேது இருக்குங்காட்டி கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி உண்டு. 8ல் சந்திரன் இருக்கார். அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது, அதாவது சந்திராஷ்டமம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கீப் குவைட். 10ல் செவ்வாய் இருக்கார். அதிகாரமாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஒரு அதிகாரமான பதவி கூட கிடைக்கும். அதிகாரத்தை அங்கே கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும், ரைட்டுங்களா. அடுத்தது ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லேட் நைட், அதாவது 11:50க்கு மேலே தான் லேட் நைட்டு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 3ல் மாந்தி இருக்காங்க உங்களுக்கு. அதனால் எந்த பயணத்தையும் கொஞ்சம் 1-2 டைம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். கம்பல்சரி போகணுன்னா கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ரேவதி 10ல் புதன் சேர்ந்துருக்கார். அதனால் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கு, காரியங்கள் சாதிப்பீங்க, புத்திசாலித்தனம் வெளிப்படும், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. 12ல் ராகு இருக்கார். வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும், சப்பு நல்லா இருக்குது. 4ல் குரு இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதனால் வண்டி வார்த்தை ஓட்டுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக ஓட்டிட்டு போயிட்டு வாங்க, ரைட்டுங்களா. உங்களுக்கு அதிகமான நம்பர் கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் வெள்ளை கலரும் நல்லா இருக்குது. அதிகமான நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர். நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மனசார ப்ரே பண்ணுங்கள், தடைகளை விலக்கி நல்ல வழி காட்டி கொடுப்பார், ரைட்டுங்களா. இன்னைக்கு எந்த ஒரு புது காரியத்தையும் ஆரம்பிக்காதீங்க, ஓகே. ஏன்னா 2 ராசிக்குமே உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குது, உத்திரட்டாதிக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் லேட் நைட் ரேவதிக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்றைக்கி மௌனவரம் இருப்பது கூட மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும், ஓகேங்களா. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரேங்க, நன்றி.